பெண்களுக்கு சாதகமாக 1000 சட்டங்கள் இருந்தாலும் இன்னும் அந்த அவங்க மேலே திணிக்கப்படுற எதுவுமே இன்னும் மாறலையே சார். 4 மாத குழந்தை என்ன சார் பண்ணுச்சு? ஆடை தான் பெரிய ஒரு இதுன்னு சொல்கிறாங்க, ட்ரெஸ்னால தான் ஈர்க்கப்படுறாங்கங்கிறாங்க. அந்த குழந்தைங்க என்ன தான் மூடி மறைச்சி ஒரு பச்சை குழந்தை என்ன சார் பண்ணுச்சு? அந்த பச்சை குழந்தைய ஒரு ஆணால் என்ன பண்ணிட முடியும்? 60 வயசு 70 வயசுங்கிறாங்க. ஒரு 4 மாத குழந்தைய என்ன சார் பண்ணிட முடியும்? அவ்வளோ என்ன சார் வன்மம், அவ்வளோ என்ன சார் காம உணர்ச்சி? கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப சிக்கலா ரூம்ல போய் மாட்டுறது, கேமரால மாட்டுறதுலாம் வேணாம். அப்படியே இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு கேமரால மாட்டினா கூட தாராளமா போடுங்க ப்ரோ, ஹெச்டி குவாலிட்டியில போடுங்கன்றுவேன். அந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களும் இருங்க, ஜாலியா இருக்கலாம். இதை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி என்ன சொல்றது, நானே தெளிவா இல்லை. அவரு வாழ்ந்துருக்காரு படத்துல, அவரு போயிட்டு பயங்கரமா வாழ்ந்துருக்காரு படத்துல. ஃபுல்லா ஒரு ஸ்டாப் ஃபன் பண்ணி இந்த மாதிரி படத்துல நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ஆனா வந்து படம் வந்து ஒரு கடா இது இப்படி போதே, ஆனா லாஸ்ட்ல வந்து கிளைமேக்ஸ் கொண்டு வந்தா ப்ரோ, சாவடிக்கிற மாதிரி அல்டிமேட் ப்ரோ. இது ஏன் இன்னைக்கு லவ்வர்ஸ் டே எனக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னா, இந்த படம் வந்து இன்னைக்கு இந்த டேக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து லவ்ன்றது சும்மா ஒரு இது மாதிரி, ஆனால் ஃபீலிங்ஸோட விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஹீரோவோட கேரக்டர், ஹீரோ வந்து வராரு, நல்லா ஃப்ளர்ட் பண்றாரு. ரக்ஷிதா மட்டும் இல்லைன்னா எல்லாரும் வரவங்க எல்லாருமே கிளாமரா தான் பண்ணியிருக்காங்க. ரக்ஷிதா மேம் மட்டும் பண்ணல, எல்லாருமே கிளாமரா தான் பண்ணியிருக்காங்க. என்ன அவங்களோட போஸ்டர்ல இருந்தனால அவங்கள மட்டுமே மெயினா மையமா வச்சுக்க, இதுல வர எல்லா பொண்ணுமே கிளாமரா தான் பண்ணியிருக்காங்க. பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்காதீங்க, ஏன்னா இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த படத்தை பார்த்து நான் திருந்தணும்னு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்து திருந்துங்க. நான் ரக்ஷிதாவை அந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க இப்படி வந்தது எனக்கு ரொம்ப ஷாக் தான். ஆனால் ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ப்ரோ. சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பொண்ணு நானே சொல்ல வேண்டிய அளவுக்கு பார்த்தேன். 4 ஹீரோயினியா, ஐயோ எத்தனை ஹீரோயினி சொல்ல முடியல. தமிழ் சினிமாவே எடுத்துக்கோங்களேன், எத்தனையோ ஆக்டர்ஸ் எவ்வளோ ஓப்பனாக நடிச்சிட்டாங்க, எவ்வளோ கிளாமர் கொடுத்துட்டாங்க. பட் இவங்க வந்து பெரிய அளவுலலாம் சார் கிளாமர்லாம் கொடுக்கல சார். அதுக்கு என்ன தேவையோ அதான் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்கிறது, அது புதுசாக அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு அது ஓவராக தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்றது இருக்கு. அந்த ஹீரோ வந்திருக்கானுப்பா. காசிக்கு போனா தீந்துரும் சொல்றாங்க. இந்த காசியோட பேர இந்த படத்துக்கு இவனுக்கு வச்சு வச்சிருக்காங்களாப்பா. ஃபயர் அப்படின்ற பாட்டு பாத்துருக்கேன். நல்ல சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஹலோ டாக்டர், பல பெண்களோட வாழ்க்கையில சீரழிச்சவன போலீஸ் அரெஸ்ட் பண்ணவன நீங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்து மருத்துவ பரிசோதனை பண்ணுவீங்கல்ல, அவனுக்கு HIV இருக்கான்னு பாப்பீங்கல்ல, எய்ட்ஸ் இருக்கான்னு பாப்பீங்கல்ல, இவனுக்கு பார்க்கலாத பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான் இந்த ஃபயர் படத்துல. டாக்டர் 10 நிமிஷம் அவனை கையோட கூட்டிட்டு வரேன் சார். இன்னைக்கு சமுதாயத்துல என்னென்ன சீரழிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த ஃபயர் படத்தின் மூலமாக டைரக்டர் JSK அவர்கள் அப்பட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு வெளிநாடு எடுத்துட்டீங்கன்னாக்க ஸ்கூல் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலேயே சொல்லுவாங்க செக்ஸ் கல்வி, அதை பத்தி சொல்லி தருவாங்க. இங்க தமிழ்நாட்டுல கூட குட் டச் பேட் டச் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த விஷயத்த இன்னைக்கு சமூகத்துல பெண்கள் எல்லாம் எப்படி நடந்துக்கணும், ஒரு 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 குழந்தைகளை ஒரு மாணவிகளை எப்படி எல்லாம் வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த ஃபயர் படத்தின் மூலமாக அப்பட்டமாக சொல்லியிருக்காரு இயக்குனர் JSK அவர்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நான் தம்பி கிட்ட கேட்ட இன்டர்வியூல, தம்பி இந்த படத்துல உங்களை நடிக்க சொன்ன வாழ்ந்திருக்கீங்களா அப்படின்னு. சார் நான்லாம் வாழல, டைரக்டர் சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் வாழ்ந்த அப்படின்னு. இதே டைரக்டர் மாடியில இருந்து குதி அப்படின்னா குடிச்சிருக்கீங்களா, விஷத்தை குடி அப்படின்னா குடிச்சிருக்கீங்களா, டைரக்டர் தேன் பாட்டில கொடுத்து தேனை நக்குன்னு சொன்னாங்க, நீ பாட்டிலோட குடிச்சிட்டு இருக்க. இந்த படம் மக்களுக்கு சமூக கருத்தை சொல்லிட்டு இருக்கு. சமீபமாக கடந்த 2 மாதமாக யார் இந்த சார் இன்னைக்கு நம்ம
பார்லிமெண்ட்ல இருந்து சட்டசபையில இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த யார் இந்த சாரி இந்த படுபாவில இந்த மாதிரி உண்மையிலே சொல்றேன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த படத்துல இந்த தம்பி வாழ்ந்திருக்காரு, வாழாவட்டியா இருக்காரு, ரெண்டாவது விஷயம். ஆனால் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு சில இடத்துல நல்லா சூப்பரா நடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி சாந்தினி சூப்பர். நீங்களும் அந்த அழுகிற சீன்ல சென்டிமெண்ட் சீன்ல சூப்பரா பண்ணிருக்கீங்க. உங்களுடைய தாத்தா நடிச்சிருக்கவரு, அவர் பேர் தெரியல, ஜீவாவா, அவரும் நல்லா பிரமாதமா நடிச்சிருக்காரு. எங்கடா அது டேய் அவங்களுக்கு போடுவா போகிறா. கடைசி வரைக்கும் இந்த தம்பி படத்துல எல்லா பெண்களையும் சீரழிக்கிறானே தவிர யாருமே கல்யாணம் பண்ணல. நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த ஃபயர் படத்தை பாருங்க. சமூகத்துக்கான ஒரு நல்ல விழிப்புணர்வை கொடுத்திருக்காரு இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பிக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தம்பி நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். அப்பவே சொன்னேன், பிக் பாஸுக்கு போவாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? பிக் பாஸுக்கு போனதாலதான் இந்த தம்பியோட மனசுல அந்த வஞ்சகம் வந்து அடைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? உண்மையிலே சொல்றேன், பிக் பாஸ் என்பது அது ஒரு சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அது அந்த நிகழ்ச்சிக்கு போனதால் தான் இந்த தம்பியோட மனசுல அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டு இந்த படத்துலயும் பல பெண்களையும் சீரழிச்சிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இனிமேட்டு மறுபடியும் கூப்பிட்டா பிக் பாஸ் போகாத, சரியா? ஓகே, எந்த தனிந்தது போடு சார். இல்ல சார், என்ன சார் அவசரம் சார்? இங்க தான் போறாரு, புரியுதுங்களா? பேசுகிறாரு. அனைவருக்கும் நன்றி. சுரேஷ்க்கு நன்றி. பார்த்த ரசிகர்கள், ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள், என்னுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், ஒரு சமுதாயத்திற்கு தேவையான படம் அப்படின்னு நம்புகிறோம். இந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். இந்த படத்தில் வந்து இந்த நெகட்டிவ் ஷேட் கேரக்டரை பாலாஜி தவிர டெஃபினட்டாக வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஹீரோயின்ஸ் சாந்தினி, சாக்ஷி, ரச்சிதா, காயத்ரி ஷான், இப்படி மொத்த பேரும் அந்த காட்சிகளுக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல படைப்பு, வந்து பாருங்க. நிச்சயம் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படமா இருக்கும். நன்றி, வணக்கம். படம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். என்னென்னா, இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு, இப்போ இருக்க கரண்ட் அரசியலுக்குமே தேவையான ஒரு படமாக கோஇன்சிடென்ஸ் எல்லாம் அமைஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு உண்மை சொல்லணும்னா, நான் படமே இப்போ தான் நான் படம் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். படம் எனக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸு பப்ளிக் எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். மனசார எனக்கு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எப்படி சொல்கிறது, இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வரும். யார்கிட்ட எப்படி பழகணும், நம்ம எமோஷனலாக வீக்காக இருக்கும் போது எப்படிலாம் வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க அப்படின்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து தெளிவாக டைரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த கேரக்டர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் மூலயமா ஒரு சமுதாய கருத்து எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுதுன்னா எனக்கு சந்தோஷம் தானே. ப்ளஸ் என்னென்னா, கரியரோட ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான படம் எனக்கு அமைஞ்சது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு ஜேஎஸ்கே சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அவர் சொன்னார், என்னை தவிர இந்த கேரக்டர் யாரும் பண்ணியிருக்க முடியாதுன்ட்டு. அதெல்லாம் பெரிய வார்த்தை. சாரே பிரமாதமாக பண்ணுவார். ஏன்னா அவரோட கற்பனை தானே இந்த கேரக்டர். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்தது. அண்ட் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஜேஎஸ்கே சார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே படம் பாருங்கள். அண்ட் முக்கியமாக பாலா வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஐ எம் வெரி ஹாப்பி இந்த படம் பண்ணதில். அண்ட் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருந்தது. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, பெண்கள் முக்கியமாக பார்க்கலாம். மென்ஸால் வர பிரச்சனை,
சரியாக ஜட்ஜ் பண்ண முடியாததால் வர பிரச்சனையும் சொல்லலாம், ஈஸியாக நம்பக்கூடாது. அப்புறம் ஜேஎஸ்கே சார் சூப்பராக பண்ணியிருக்காரு, பாலானா நல்லா பண்ணியிருக்காங்க, ரக்ஷிதா மேம், சாக்ஷி அகர்வால், அப்புறம் அந்த காயத்ரி, சாந்திரி மேம், இவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். இல்லை இப்போ எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் சோஷியல் அவேர்னஸ் நான் சொல்லுவேன். இதில் வர ப்ராப்ளம் மாதிரி நீங்கள் தான் கண்டிப்பாக எல்லா பெண்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எல்லாருமே பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறத பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம்ன்றது எனக்கு ஒரு சின்ன கருத்து. எப்படி அப்படி இல்லை, எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நானே தெளிவாக இல்லை இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு. நடக்கிறத வந்து எந்த ஒளிவு முறையுமே வைக்கல அவர், எல்லாத்தையுமே ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். எவ்வளோ அரசியல் நடக்குது இங்கே, மிகப்பெரிய தைரியம் வேணும் ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக. அதுக்கு வந்து டைரக்டர் சாருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஒரு ஆக்டராகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் அப்புறம் என்ன சொல்கிறது ஒரு இயக்குனராகவும் மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரத்தை வந்து அவர் உள்வாங்கியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அவரோட பணியை அவர் சூப்பர் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து சமீப காலத்தில் பெண்களுக்கு எதிரான நிறைய எஸ், பெண்களுக்கு சாதகமாக 1000 சட்டங்கள் இருந்தாலும் இன்னும் அந்த அவங்க மேலே திணிக்கப்படுற எதுவுமே இன்னும் மாறலையே சார். 4 மாத குழந்தை என்ன சார் பண்ணுச்சு? ஆடை தான் பெரிய ஒரு இதுன்னு சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸுனால தான் ஈர்க்கப்படுறாங்கங்கிறாங்க. அந்த குழந்தைங்க என்ன தான் மூடி மறைச்சி, ஒரு பச்சை குழந்தை என்ன சார் பண்ணுச்சு? அந்த பச்சை குழந்தைய ஒரு ஆணால் என்ன பண்ணிட முடியும்? 60 வயசு 70 வயசுங்கிறாங்க. ஒரு 4 மாத குழந்தைய என்ன சார் பண்ணிட முடியும்? அவ்வளோ என்ன சார் வன்மம், அவ்வளோ என்ன சார் காம உணர்ச்சி? கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு. மிருகங்கள் கூட கட்டுப்படுத்துகிற இடத்துல மனிதனால ஏன் சார் கட்டுப்படுத்த முடியல? ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்குது சார். இதை பார்க்கும்போது ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. இல்லை, நம்ம தமிழ் சினிமாவிலே இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவே எடுத்துக்கோங்களேன். எத்தனையோ ஆக்டர்ஸ் எவ்வளோ ஓப்பனாக நடிச்சிட்டாங்க, எவ்வளோ கிளாமர் கொடுத்துட்டாங்க. பட் இவங்க வந்து பெரிய அளவுலலாம் சார் கிளாமர்லாம் கொடுக்கல சார். அதுக்கு என்ன தேவையோ அதான் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்கிறது, அது புதுசாக அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு அது ஓவராக தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்றது இருக்குது, ஒரு எண்ணம் இருக்குது. சத்தியமாக அந்த பாலா வந்துட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருக்குன்றது கொஞ்சம் கூட டவுட் இல்லை எனக்கு. ஏன்னா அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, ஃபைட் பண்ணுறாரு. ஸோ எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கூட இதே இல்லை. லாஸ்ட்டாக அது ஒவ்வொரு விஷயமும் அது பண்ணும்போது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அப்படி பயங்கர ஃபயர். நான் சொல்கிற ஃபயர் வந்து வேற ஃபயர் ப்ரோ. அந்த மாதிரி நல்லா வேற லெவலில் படம் இருக்குது. கடைசியாக கருத்தை கொடுத்து படம் நல்லா இருக்குப்பான்னு சொல்ல வச்சிட்டார். நல்ல கருத்து. ஆமாம், நான் ரக்ஷிதாவை அந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க இப்படி வந்தது எனக்கு ரொம்ப ஷாக் தான். ஆனால் ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ப்ரோ. சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒன்று நானே சொல்ல வேண்டிய அளவுக்கு பார்த்தேன். 4 ஹீரோயினியா? ஐயோ, எத்தனை ஹீரோயினி சொல்ல முடியல. ஹீரோவை நான் ஹீரோன்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ. அவர் வில்லனா சூப்பராக பண்ணியிருக்காரு. வில்லனுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி இருக்காரு. ஹீரோயின்ஸ் 4 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. 4 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ரோலை அவங்கவுங்க சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது வந்து பெண்களுக்கு எதிராக, அதாவது ஆக்சுவலாக எப்படின்னா, நான் உனக்கு அன்பாக இருக்கேன், அக்கறையாக இருக்கேன், உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன்னு சொல்லி பெண்களுக்கு எதிராக கொடுக்குற பெரிய துன்புறுத்தலே இதுதான். இது அவங்க தெளிவாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் கூட பாதுகாப்பாக இருங்க, அவ்வளோ கேர்லெஸ்ஸாக போய் விழுந்துடாதீங்க, நல்லவன்ற திரை மட்டும்தான் இருக்கேன், அவன் நல்லவன் இல்லைன்றத படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வர மாதிரி உங்களுக்கு ஏதாவது எனக்கு அந்த மாதிரி இல்லை, கடவுள் கிரேஸில் எனக்கு அந்த மாதிரி நடக்கல. ரெண்டாவது நானும் அந்த மாதிரி யாரையும் நம்பலை. அதனால் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்காங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்காங்க, பார்க்குற படத்தில் இருக்காங்க. பசங்களே நம்மக்கிட்டே நிறைய பேர் விட்டு போட தான் செய்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் நம்ம உஷாரா, சாரி பிரதர், நமக்கு செட் ஆகாது, டைம் இல்லை அப்படின்னு வந்துடுறது. அந்த மாதிரி எல்லாருமே உஷாராக இருந்துட்டா இந்த மாதிரிலாம் ரொம்ப சிக்கலாக ரூமில் போய் மாட்டுறது, கேமராவில் மாட்டுறதுலாம் வேணாம். அப்படியே இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு கேமராவில் மாட்டினா கூட தாராளமாக போடுங்க ப்ரோ, HD குவாலிட்டியில் போடுங்கன்றுவேன். அந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களும் இருங்க, ஜாலியாக இருக்கலாம். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. படம் இப்போ வந்து
பண்றதுலாம். ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, புரியுதா? அதனால யாரும் அப்படி நீங்களும் பண்ணாதீங்க, பாக்குறவங்க நீங்களும் அப்படிலாம் பண்ணாதீங்க. பெண்களுக்கு வந்து எல்லாம் மரியாதை கொடுங்க. சமீப காலமாக வந்து பெண்களுக்கு எதிரான நிறைய குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. ஏன்னா வந்து நம்ம வீட்லேயே வந்து எல்லாம் இருக்காங்க, பெண்கள்லாம் இருக்காங்க. ஸோ வந்து எல்லாரும் வந்து நம்ம குடும்ப ஃபேமிலி மெம்பராக பாருங்க. வெளியெல்லாம் பார்த்து ஏதோ தப்பான முடிவுலாம் எடுக்காதீங்க அவங்கள பார்த்து. படத்தில் பாலா எப்படி பாலாவோட கேரக்டர் ப்ரோ அவர் வாழ்ந்துருக்காரு ப்ரோ. படத்தில் அவர் போயிட்டு பயங்கரமாக வாழ்ந்துருக்காரு. படத்தில் ஃபுல்லாக ஒரு ஸ்டாப் ஃபன் பண்ணி இந்த மாதிரி படத்தில் நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ஆனால் வந்து படம் வந்து ஒரு என்னடா இது இப்படி போதே. ஆனால் லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸ் கொண்டு வந்தாங்க ப்ரோ, சாவடிக்கிற மாதிரி அல்டிமேட் ப்ரோ அந்த படம். நிச்சயமா வந்து செம்ம கிளாமரில் இருக்காங்க. அதெல்லாம் தெரியல ப்ரோ, அவங்கள ஆன்டி ப்ரோ, அவ்வளோ பெருசாக தெரியல ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கான படம். பாலா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரக்ஷிதா மேம் போஸ்டர்ஸ் பார்க்கும்போது ரக்ஷிதா மேம் நிறைய போர்ஷன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் மெயின் போர்ஷன்ஸில் மட்டும்தான் வராங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுமே. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓவராக இமேஜின் பண்ண எக்ஸ்ட்ரீம் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. இதில் ப்ரொடியூசர் சார் நடிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட போர்ஷன் தான் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இது ஏன் இன்னைக்கு லவ்வர்ஸ் டே எனக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னா, இந்த படம் வந்து இன்னைக்கு இந்த டேக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து லவ்ன்றது சும்மா ஒரு இது மாதிரி, ஆனால் ஃபீலிங்ஸோட விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதையும் தாண்டி அப்பா பொண்ணோட காதல் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. படத்தில் வந்து ஹீரோவோட கேரக்டர் எப்படி? ஹீரோவோட கேரக்டர், ஹீரோ வந்து வராரு, நல்லா ஃப்ளர்ட் பண்ணுறாரு. அவருக்கு கொடுத்த பொசிஷன் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி வந்து அதில் ஒரு போலீஸ் ஒருத்தர் வராரு. ஸோ அவர் தான் லாஸ்ட்டில் ட்விஸ்ட்டு, அவர் தான் மெயினே, அவர் தான் ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால அவரோட பொசிஷன் நல்லா இருக்கு. அவர் தான் ஹீரோவாக தெரிகிறார் இந்த படத்தில். அது என்னங்கண்ணா? பெண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் இல்லை இது வந்து காசின்னு ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ளர்ட் பண்ணிட்டு ஏமாத்திட்டு வீடியோ எடுத்து வச்சு மிரட்டிட்டு இருந்தாரு. ஸோ அவரை மெயினாக வச்சு தான் இந்த கதை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால அந்த மாதிரி பசங்க யாரும் பண்ணக்கூடாதுன்றது தான். ஏன்னா பொண்ணுங்க உங்கள் வீட்லேயே எல்லாரும் இருக்காங்க, அதனால பொண்ணுங்களை பாவம்னு நினச்சி கொஞ்சம் இது பண்ணலாம். அதை வச்சுட்டு நான் ஃப்ளர்ட் பண்ணேன், என் வீட்டில் இருக்கவங்க வேற உங்கள் வீட்டில் இருக்கவங்க வேறன்றதை பார்க்காம பார்க்கலாம். ரக்ஷிதா மட்டும் இல்லைன்னா எல்லாரும் வரவங்க எல்லாருமே கிளாமராக தான் பண்ணியிருக்காங்க. ரக்ஷிதா மேம் மட்டும் பண்ணலை, எல்லாருமே கிளாமராக தான் பண்ணியிருக்காங்க. என்ன அவங்களோட போஸ்டரில் இருந்தனால அவங்கள மட்டுமே மெயினாக மையமாக வச்சுருக்கு. இதில் வர எல்லா பொண்ணுமே கிளாமராக தான் பண்ணியிருக்காங்க. ஓவர் கிளாமர்னு சொல்ல முடியாது. படத்துக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ் பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், இப்போ இருக்க பசங்க பார்க்கலாம், பொண்ணுங்க பார்க்கலாம். பசங்க கண்டிப்பாக பாருங்கள், பொண்ணுங்களும் கண்டிப்பாக பாருங்கள். சில்ட்ரன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கக்கூடாதுன்றது. தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்காதீங்க. ஏன்னா இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த படத்தை பார்த்து நான் திருந்தணும்னு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து திருந்துங்க.